நேற்றைய தினம் 6/8/2024 தேதியிட்ட அவர் வருண்குமார் அனுப்பிய அந்த சட்ட அறிவிப்புக்கு லீகல் நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸ் அப்படி என்று நேற்று மாலை பல்வேறு ஊடகங்களே அப்புறம் சோசியல் மீடியாவில் ஒரு பதில் சட்ட அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் அந்த அறிவிப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை தலைவர் திரு சேவியர் பிலிக்ஸ் அவர்கள் அனுப்பியதாக சொல்லப்பட்ட அந்த பதில் அறிவிப்பு பல்வேறு செய்தி ஊடகங்களிலும் சோசியல் மீடியா சமூக வலைதளங்களிலும் அது பரவலாக பதிவிடப்பட்டன. அது குறித்த சில விளக்கங்களை அளிப்பதற்காகத்தான் இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. முதலில் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புவது, அந்த அறிவிப்புக்கும் அண்ணன் சீமானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அந்த அறிவிப்பு அண்ணன் சீமானுடைய சம்மதத்தோடு வெளியிடப்பட்டது அல்ல. அவர் அதில் உள்ள சங்கதிகளை தெரிந்து அந்த சங்கதிகள் அனுப்பப்படலாம் என்று எந்த விதமான அனுமதியும் அவர் கொடுக்கப்படவில்லை. அவ்வாறான ஒரு அறிவிப்பு தன்னிச்சையாக அனுப்பப்பட்டது. இதில் என்ன, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உடனடியாக கட்சி ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இந்த அறிவிப்பில் அவர் கோரியுள்ளது, அவர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அது குறித்தான தேவைப்பட்டால், ஏனால் அது சட்ட மறு அறிவிப்பு நம்ம கொடுக்கணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. ஆக தேவைப்பட்டால் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமானுடைய ஒப்புதலோடு அது அனுப்பி வைக்கப்படும். இந்த செய்தியை வழக்கறிஞர் பாசறையினுடைய மாநில செயலாளர் என்ற வகையிலே இதை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவது, அதன் மூலம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னுடைய தலையாய கடமை. அதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் நாங்கள் கூற விரும்புவது, அதாவது 2009 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2013 அது அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு இன்று வரை பல்வேறு தேர்தலை சந்தித்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலே நாங்கள் மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கிறோம். இந்த நீண்ட அரசியல் பயணத்தில் இதுவரை நாங்கள் எந்த காவல்துறை அதிகாரி மீதும் புகார் அளித்ததோ அவர்கள் மீது நாங்கள் அதாவது அவர்களுடன் ஒரு மோதல் போக்கோ இதுவரை நாங்கள் கடைபிடித்து கிடையாது. தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறு வகையான போராட்டங்களை நாங்கள், அதாவது 8 வழிச்சாலை போராட்டம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவ போராட்டம், கூடங்குளம் அணு உலை போராட்டம், பல்வேறு மக்கள் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அனைத்து போராட்டங்களிலும் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் தம்பிமார்களும் பல்வேறு சட்ட வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள், பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். ஆனால் ஒருபோதும் சட்டத்தை மீறி நாங்கள் செயல்பட்டது கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் திரு வருண்குமார் அவர்கள், திருச்சியினுடைய புறநகர் எஸ்பியாக செயல்படக்கூடிய வருண்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் காரணங்களுக்காக நாம் தமிழர் கட்சியை குறிவைத்து பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக நாங்கள் அறிகிறோம். உதாரணத்திற்கு, அதிலும் குறிப்பாக திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை குறிவைத்து பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள், பல்வேறு பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. ஏனென்றால் இதற்கு எங்களிடம் பல்வேறு அடிப்படை ஆதாரங்கள் எங்களால் நிரூபிக்க முடியும். இதே வருண்குமார் அவர்கள் 2022 திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாக பணியாற்றிய போது, அப்போது ஒரு பொய் வழக்கிலே திரு சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுகிறார். அந்த பொய் வழக்கிலே கைது செய்யப்போது முதலில் அவர்கள் செய்த காரியம் அவருடைய செல்போனை பிடுங்கியது. போனை பிடுங்கியது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள அந்த தகவல்களை மறுபதிப்பு செய்து அந்த தகவல்களை திமுகவினுடைய ஐடி விங் அவர்களுக்கு அந்த தகவலை அனுப்பி
திமுகவுடைய ஐடி விங் அப்போது அந்த தகவல்களை தொடர்ந்து சமூக வளத்தில் வெளியிட்டார். அதே போல் இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே கடைசி நாள் பிரச்சாரத்திலே அவர் வந்து மேடை பேசிய பேச்சுக்காக ஒரு பொய் புகார் பெறப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டு தென்காசியில கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்து 2 செல்போன்களும் கைப்பற்றப்பட்டன. அவை கைப்பற்றப்பட்ட ஒரு சில நாட்களிலே அப்போ கைப்பற்ற நாட்களிலிருந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் வரை அது காவல்துறையினுடைய சைபர் செல்லுடைய டிஎஸ்பியினுடைய கண்ட்ரோல்ல தான், அவருடைய பொசிஷன்ல தான் அந்த போன் இருந்தது. ஆனால் அந்த போனில் இடம்பெற்ற சில தகவல்கள் எல்லா தகவலையும் நாங்கள் வந்து அது உண்மை என்று நான் சொல்லவில்லை, ஒரு சில தகவல்களை மட்டும். அதோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் போலியாக தயாரித்த பல்வேறு தகவல்கள், இப்படியான தகவல்கள் அந்த போனில் இருந்து எடுக்கப்பட்ட தகவலோடு சேர்த்து எங்களுடைய அரசியல் எதிரிகளுக்கு சமூக வலைத்தளங்களே தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியை பற்றியும் தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் சில நபர்கள், அவர்கள் மூலமாக அந்த செய்திகள் வெளியிடப்பட்டன. இதைத்தான் நாங்கள் வந்து வன்மையாக வந்து கண்டித்தோம். இது முக்கிய காரணம் அவருடைய வருண்குமாருடைய தூண்டுதல் பேரில் தான் இப்படியான செய்திகள் வெளியாகிறது. ஏனால் அந்த 2 செல்போன்களும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் அப்ப இருந்தது. ஆக எடுக்கப்பட்டதுக்கு அவர்தான் முழு காரணம் என்று கூறி டிஜிபி அலுவலகத்தில் திரு சாட்டை திருமுருகன் சார்பில் நாங்கள் வந்து புகார் மனு அளிக்கப்பட்டு அந்த புகார் மனு இன்னும் நிலுவையில் இருக்கு. அதே போல் எங்களுடைய இளைஞர் பாசறையினுடைய பொறுப்பாளர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி அவர் வந்து சென்னை காவல் ஆணையகத்தில் அவர் வந்து திரு சூர்யா மீது அளித்த புகாரும் இன்னும் நிலுவையில் இருக்குது. 2 புகார்களுமே இன்னும் நிலுவை இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் அவர் தனக்கு வந்து நஷ்டஈடு வழங்க வேண்டும், நான் வந்து மன உளைச்சல் ஆளாகிவிட்டேன் என்று கூறி அவர் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறார். அதற்கான பதில் என்று நேற்று என்று வெளியிடப்பட்ட அந்த ரிப்ளை லீகல் நோட்டீஸ் அதற்கும் அண்ணன் சீமானுக்கும் அதனுடைய கண்டென்ட், அதன் உள்ளடக்கிய அந்த கண்டென்ட்டுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.